எங்களை பொறுத்த வரைக்கும் இவ சுமங்கலி கிடையாது. இவ வந்து இந்த விளக்கை ஏத்தக்கூடாது. அவளை கூட்டிட்டு போங்க. ஆத்தா, கோயிலுக்கு வந்த இடத்துல என்னத்தா இப்படி ஒரு சோதனை? எம்புட்டு நாளும் ஜோதிச்சுக்கன்னு சொன்னதும் உன் சோதனையை ஆரம்பிச்சிட்டியாத்தா? என் பேத்தி சுமங்கலி இல்லையா? அவ உன் சன்னதியில விளக்கேத்த கூடாதா? அந்த பக்கமா போங்கன்னு சொல்றேன்ல, தீப்பெட்டியை கொடுத்துட்டு போங்க. ஏமா மலரே, நீ தீப்பெட்டி கொடுத்துருமா. விட்டா இவளுக்கு பேசிட்டே இருப்பாளுங்க. இவளுக்கு கூட சேர்ந்து விளக்கேத்துறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம். ஆத்தாடி ஆத்தி, என்ன வாய் இதுகளுக்கு? குடுமா. அத்தா மலரு, விடுத்தா, எதுக்குத்தான் அழுதுகிட்டு இருக்கவ? ஒண்ணு இல்லைங்க ஐயா, வாங்க போலாம். டேய், எவனாவது ஒருத்தன் வெற்றிக்கு போனை போட்டு கொடுக்கடா. எதுக்குங்கய்யா? டேய், போனை போடுக்கடா சொல்றேன். கனி போன போடுற. இந்தாங்க பசி. வெற்றி போன் அடிக்குதியா, எடுத்து பேசியா. இதோ எடுக்கிறேண்ணே. இதே கண்ணி நான் கூப்பிடுறாரு. ஹலோ ஐயா வெற்றி, சொல்லுங்க அப்பச்சி. என்னையா கடையில இருக்கியா? ஆமாங்க அப்பச்சி. சரி, கருப்பு கிட்ட 1 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி கோயிலுக்கு வாயா. என்ன விஷயங்கய்யா? நீ கோயிலுக்கு வாயா, நான் சொல்றேன். ஒன்றும் இல்லைங்கய்யா, வேலை நிறைய கிடக்கு. அதை விட்டுட்டு உடனே என்னால் வர முடியாது. நான் தான் சொல்றேன்ல, நான் சும்மா வர சொல்றேன். முக்கியமான விஷயம்யா, நீ உடனே புறப்பட்டு வா. உடனே புறப்பட்டு வானா எப்படிங்கய்யா வருது? அதெல்லாம் எனக்கு தெரியாது வெற்றி. இன்னும் 10 நிமிஷத்துல நீ இங்க இருக்க. அம்புடுச்சா என்ன விஷயம்னு சொல்லுங்கய்யா. இப்படி எதுவுமே சொல்லாம சும்மா வான்னு சொன்னா என்னன்னு சொல்லிட்டு வருது? சரி, நீ கருப்பிட்ட போன கொடு, நானே சொல்லிக்கிறேன். குடுன்னு சொல்றேன் இல்லையா? சரிங்க அண்ணா. ஆ ஐயா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. குடியா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா கருப்பு, ஒரு முக்கியமான சோழி இருக்கு. நாங்க எல்லாரும் கோயில்ல இருக்கோம். வெற்றியை 1 மணி நேரம் அனுப்பிச்சு விடியா, கோச்சிக்காதையா. இதுல என்னையா இருக்கு, உடனே அனுப்பிச்சுடுறையா. 1 மணி நேரம் இல்லையா, இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே விட்டுட்டேன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும்யா. நாளைக்கு காலையில வெள்ளனத்துல அவனை வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். சரிங்கய்யா, பரவாயில்லைங்கய்யா. இப்போ உடனே வெற்றி அனுப்பிச்சு வச்சிடுறேன். சரியா, உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும்யா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்யா. ஐயா உங்க வயசு என்ன, என் வயசு என்னய்யா? சும்மா இருங்கய்யா. இருங்கய்யா, இந்த வெற்றி கிட்ட கொடுக்குறேன், பேசு வெற்றி. ஐயா வெற்றி, உன் முதலாளிட்ட நான் சொல்லிட்டேன்ப்பா. அவரே சரின்னு சொல்லிட்டாரு. டக்குன்னு சட்டையை மாத்திட்டு உடனே கிளம்பி வா. சரிங்கய்யா. வரும்போது நீ பாட்டுக்கு அப்படியே கிரீஸ் கையோட வந்துடாம கை காலெல்லாம் அலம்பிட்டு வா. சரிங்க சரி, அப்ப நான் போன வைக்கட்டுமா? சீக்கிரம் வந்துறியா? சரிங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. பரவாயில்லையா, நீ கிளம்பு. ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இல்லைன்னா ஐயா ஃபோன் பண்ணி பேசுவாரா? சரிண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். எதுக்குங்கய்யா இப்போ அவர் வர சொல்லியிருக்கீங்க? காரணமா தாத்தா, அவன் வந்ததும் உனக்கே புரியும். டேய் தங்கராசு, இதே கணி வாங்கடா. என்னடா நடக்குது? தெரியலையண்ணே. என்னங்க பச்சி? டேய் போய் 2 மாலை, தாலி கயிறு, மெட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கடா. எதுக்கு புச்சி? இப்ப திடீர்னு சொன்னீங்கன்னா எப்படி வாங்க முடியும் பச்சி? அட போங்கடா. என்ன புச்சி? சரி வாடா போயிட்டு வரோம். மலரு, பார்த்தா அங்க போலாம்.
வா. ஐயா வாயா வெற்றி. எதுக்கு ஐயா அவசரமா வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயம் தாயா. என்ன விஷயங்க ஐயா? சொல்றேன், பொறுமையா அறியா. ஏய் வாங்கடா வாங்கடா. ம் 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 சரி சரி வாங்க. பார்த்தா உள்ள போலாம். வாயா வெற்றி. வாங்க மாப்பிள்ள உள்ள போ. வாமா. ஐயா என்னங்க ஐயா, என்ன விஷயம்? பார்த்தா உங்க 2 பேருக்குமே தெரியுமியா. டேய் இதே கடி அதை எடுத்துக்குறா. ஆ இந்தாயா மாலையை போட்டுக்குங்க. இதுக்குன்னு இப்ப மாலையெல்லாம்? எல்லாம் நல்ல விஷயம் தாயா. மாலையை போட்டுக்கியா. என்னைய பாக்குற, வாங்கியா. மாப்பிள்ள போன கொடுங்க. கொடுங்க மாப்பிள்ள. அட பிடி. அட போடுன்ற கையில வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவன். அத்தா மலரு, உனக்கு வேற தனியா சொல்லணும். பார்த்தா மாலையை கழுத்துல போடுத்தா. டேய் இதே கணி. ஆ ம் ஆ ஆ ஆ. அண்ணே. என்னையா பாக்குற, வாங்கி அந்த புள்ள கழுத்துல கட்டு. ஐயா என்னையா? இல்லைங்க ஐயா, அம்மா. டேய் உங்க அம்மா 1000 சொல்லும்டா. இப்ப நேரங்காலம் பார்த்தா எல்லாம் செய்யணும்னு சொல்லும். அதுக்கப்புறம் நேரங்காலம் பார்த்துட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு மலருக்கு தாலி கட்டுற பாக்கியம் இல்லைன்னு சொல்லும். அதுக்காக அது சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம உங்க அம்மா பேச்செல்லாம் நம்ம நம்ப முடியாதா. இன்னைக்கு ஒண்ணு பேசும், அப்புறம் நாளைக்கு ஒண்ணு பேசும். நீ கட்டியா? வெற்றி, நீ காலையில வேலைக்கு போயிட்டு ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வர்ற. அதுக்கு நடுவுல அந்த புள்ள தாலி இல்லாம என்ன பாடுபடுதுன்னு எங்களுக்கு தானே தெரியும். ஆமையா மாப்பிள்ள, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, யார் என்னன்னு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட மலரை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போகிறாளுங்க. எதுக்கே தேவையில்லாமல் அவங்க நாக்கு மேலே பல்ல போட்டு பேச விடணும்? தாலியை கட்டுங்க மாப்பிள்ள. என்ன தம்பி யோசிக்கிறவன்? நீ இருக்கும்போது எதுக்குடா தம்பி தாலிக்காக அந்த புள்ள இம்புட்டு அவமானம் பண்ணும்? தங்கத்துல கூட தாலி அப்புறமா வாங்கி போட்டுக்கலாம். நீ முதல்ல இந்த மஞ்ச கயித்தை உன் கையால் அந்த புள்ள கழுத்துல கட்டு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இன்னும் குழப்பத்திலே இருக்க? அப்படிலாம் இல்லை மாமா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, வாங்கி கட்டுங்க மாப்பிள்ள தாலிய. இல்லைங்க, வேணாம். நாம இப்படி பண்ணிட்டோன்னு தெரிஞ்சா அத்தை கோவப்படுவாங்க. உங்க அத்தை கிடக்குற அத்தை, அவ என்னைக்கு தான் கோவப்படாம இருந்திருக்கா? அவ கோவப்பட்டா நான் பாத்துக்கிறேன். நீ தாலியை கட்டியா? யோ வாங்கியா.
உன் தளத்துல நின்று என் பேத்திக்கு என் பேரனை தாலி கட்ட வைக்கிற. இந்த தாலி நிலைச்சு நல்லதெல்லாம் நடந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும் தான். 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். ஏய் தங்கராசு, இதே கணி போய் கோயில்ல எல்லாத்தையும் கூட்டு வாங்கடா. அவங்களுக்கு பூவை கொடுத்து என் பேரன் பேத்திக்கு மலர் தூவி ஆசீர்வாதம் பண்ணட்டும்டா. இந்தா கூட்டிட்டு வந்துடுறான். போகடா, கூட்டு வந்துடுறியா? வாங்கம்மா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எடுத்துக்கங்கம்மா. போடா, எல்லாருக்கும் பூவை கொடுறா. ஐயா எடுங்கய்யா. அண்ணா எடுத்துக்கோ. சரியா? எல்லாரும் இருந்து என் பேரன் பேத்திய மனசார வாழ்த்தி பூ போடுங்கம்மா. ஏய், ஆ? பாட்டை போடுறா. இந்தா போட்டுறேன். ஏங்க எதுக்கு அழுகுறீங்க? நான் அழலைங்க, என்னன்னு தெரியல, கண்ணுல இருந்து தண்ணி அதுவே வருது. கண்ணை தொடச்சுக்கோங்க. இலே இதே கணி. ஐயா சொல்லுங்கய்யா. ஏய், அந்த குங்குமத்தை எடுத்து வெற்றிட்ட குடுறா. மலர் நெத்தியில வைக்கட்டும். இந்தா கொடுத்துட்றேன். வெற்றி வெற்றி இந்தயா. இந்தா. எடுத்து தங்கச்சி தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வச்சு விடு மாப்ள. உச்சினத்திலையும் வைங்க மாப்ள. இந்தாயா வச்சு விடுயா. இலே இதே கணி. அந்த மெட்டி எடுத்து வெற்றிட்ட குடுறா. இந்த கொடுத்துட்றேன். வெற்றி இந்தாயா மெட்டி போட்டு விடியா தம்பி. போட்டு விடு. வாங்கி காலில் போட்டு விடியா.
என்னத்தா இன்னும் விளக்கேத்த ஆள் கிடைக்கலையா? வேணா என் பேத்திய விளக்கேத்த சொல்லட்டுமா? இந்தாம்மா விளக்கேத்து. வெற்றி, ஐயா மலர் கைய பிடிச்சுக்கிட்டு கோயிலை சுத்தி வாயா. ஆளும் மண்டைகளையும் போய் மாப்பிள்ள தங்கச்சி அப்புச்சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க, எந்திரிங்க. 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். வீட்லயே இருந்தோமா, வாசல்ல கூட்டி கோலம் போட்டோமான்னு இல்லாம கிளம்பி யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயோ போயிருக்கா பாருங்க. அவளுக்கு வர வர நீங்க ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. உங்களையே அவ இலக்காரமா நினைக்கிறதுனாலதான் இப்படி சொல்லாம வீட்டை விட்டு போயிருக்கா. வரட்டும் இன்னைக்கு. எங்கடி போய் தன்னால திரிஞ்சிட்டு வரேன்னு மானம் கெடுற அளவுக்கு கேக்குறேன். ஆமா, அப்படியே நீங்க கேட்டாலும் அவ அப்படியே பயப்பட போறா பாருங்க. அவ நம்மள லொப்பையா நினைக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு சின்னம்மா. நாம என்னதான் சொன்னாலும் வீட்ல இருக்கிறவங்களோட மொத்த சப்போர்ட்டும் அவளுக்கு தானு நல்லாவே தெரியும். அந்த தைரியத்துல தான் அவ அப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. வரட்டும்ங்கிறல்ல, வச்சுக்கிறேன் அவளுக்கு. இவங்க 4 பேரா எங்க போயிட்டு வராக தெரியலையே. மலரு வாமா.